ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரி நம்ம ராஜ சேதுபதியோட பேரே கார்த்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் தன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூடிய சீக்கிரமாக தெரிய வரப்போகுதே சொல்லலாம். முறையாக நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து நின்று கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி செம அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் கார்த்தி அந்த இடத்துல பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ நிஜமாவே இது இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. கும்பாபிஷேகத்தில் இவ்வளோ பூஜைகளை இவங்க பண்ணுறாங்கன்னா இதுதான் நம்ம பாட்டியோட பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நலங்கு புடவையை கூட தாத்தா இவங்கள்ட்ட தான் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம ரேவதி யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாட்டிகிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியை தேடி போய் நம்ம ரேவதி பார்க்குறாங்க. பாட்டியும் நம்ம ரேவதி கிட்ட என்னம்மா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படி கேட்கும்போது ரேவதியும் நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒழுங்காட்டு உண்மையே சொல்லுங்கள். அங்கே பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யார்? நிஜமாவே அவங்க தான் உங்களோட பேரனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டையும் எதுக்கு தாய் நீ இப்படிலாம் கேட்குற, எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படி சொல்லும்போது ரேவதி அப்படியே பரமேஸ்வரி பாட்டியோட கையை எடுத்து அப்படியே அவங்க தலையில் வைக்கிறாங்க. எனக்கு மேலே சத்தியமாக நீங்கள் எதுனாலும் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பாட்டியும் ஆமாம் எல்லாமே உண்மைதான், நீ பார்த்தல அது உண்மைதான், அவங்க தான் எங்களோட பேரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஏன் பாட்டி நீங்கள் இத்தனை நாளாட்டி இந்த உண்மையை என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படி கேட்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் வேற என்னமா செய்ய சொல்கிற, உன்னோட அம்மா தான் எந்த உண்மைகளும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் அம்மா எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியோட மனசுல வந்துட்டு இருக்கு. பாட்டியும் ரேவதி கிட்ட எல்லாத்துக்குமே காரணமே உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் இந்த வாட்டி அம்மாவை நான் சும்மா விட போறதில்ல, இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க, நான் இப்பவே என்னோட அம்மா கிட்ட போய் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக டென்ஷனில் இருக்குது. ரேவதிக்கு வேற உண்மை தெரிஞ்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறது, எல்லாமே நீ பார்த்துட்டே தானே இருக்கா அம்மா, அதனால் உனக்கு தெரியாமல் எந்த உண்மையும் இங்கே நடக்காது, எல்லாமே உனக்கு தான் தெரிஞ்சு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமாக இந்த ரேவதிக்கு என்னோட பேரன் கார்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி கார்த்தி தான் தன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் ரேவதி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அம்மாவை விடவே கூடாது, வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதி பதட்டமாக வரதை பார்த்த நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட என்ன ரேவதி எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக வர அப்படி கேட்கும்போது ரேவதியும் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் சரி என்னதான் பேச போகிற என்ன அப்படின்னு கேட்கும்போது ரேவதி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, ஏமா எங்கிட்டேருந்து எல்லா உண்மையும் மறைச்சிங்க அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி எதை பற்றி நீ பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் வேற என்னம்மா நீ சொல்கிற, இத்தனை நாளாட்டு பாட்டியோட பேரன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, இங்கே நிற்கிற இந்த கார்த்தி தான் உண்மையான கார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி, இவங்க தான் கார்த்தி, அதில் என்ன சந்தேகம் உனக்கு கேட்கும்போது நம்ம ரேவதியும் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுமா, நான் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு உள்ள வேலைகள் எல்லாத்தையும் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுட்டு இனியும் என்னக்கிட்டேருந்து எந்த உண்மைகளும் மறைக்காதுங்க, எனக்கு நல்லாவே புரியுது, இங்கே நிற்கிறது நிஜமான கார்த்தி கிடையாது, அதே சமயத்தில் பாட்டியோட பேரன் இவங்க கிடையாது அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என்னையே நீ சந்தேகப்படுற ரேவதி, எல்லாமே நான் உன் நல்லதுக்காக தானே சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது ரேவதி விடுற மாதிரி இல்லை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்க, ஒழுங்காட்டு உண்மையை சொல்லுங்க, எதுக்கு இந்த மாதிரி நீங்க செய்தீங்க அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் இல்லை ரேவதி எல்லாம் உன் நல்லதுக்காக தான், நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா நீ இவங்களை மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிச்சிருப்பியா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி செய்துட்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் அதுக்காக உன்னோட பொண்ணுக்கிட்டே நீ இப்படி ஏமாத்துவியா, இதெல்லாம் சரியான செயலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி என்னைக்கா இருந்தாலும் அந்த குடும்பத்தை கூட நான் ஒன்று சேர போகிறதில்ல, அதனால தான் நான் அவங்கள பற்றின எந்த உண்மைகளும் நான் உங்ககிட்ட சொல்லலை, எல்லாமே உனக்கு நல்லது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி செயலை செய்தேன் அப்படி சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்லும்போது ரேவதியும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க.
நீங்கள் மட்டும் மறைச்சது மட்டும் இல்லாமல் அப்பாவும் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கிட்ட நம்ம ரேவதியும் முறையிட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, நான் பார்த்தது எல்லாமே உண்மை தானே, பாட்டிகிட்ட இப்போ தான் நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டே வரேன், அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் எதுக்காக அம்மா இந்த மாதிரி ஒரு செயலை செய்தாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது ராஜராஜனும் சரி ரேவதி, உனக்கு தான் அவங்க அம்மாவை பற்றி நல்லாவே தெரியுமே, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே அவளுக்கு பிடிக்காதுல, அதனால தான் இப்படி ஏமாத்திருப்பா, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி விடுற மாதிரி இல்லை. அந்த இடத்துல மருதும் வந்து ஒரு கார்த்தி மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. அப்படியே ரேவதி கிட்ட வந்து ரேவதி, உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியும் தானே, எல்லாமே உன் நல்லதுக்கு தான், இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும் ரேவதி அப்படி சொல்லும்போது ரேவதி அந்த இடத்துல கண்டிப்பா இந்த மேரேஜுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி சொன்னது எல்லாமே நம்ம ரேவதிக்கு ஞாபகத்து வந்துட்டே இருக்கு. அப்போ அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அக்கா அன்னைக்கே சொன்னா சரி மேரேஜ் தான் சீக்கிரமாக வைக்க மாட்டாங்களே, இன்னும் 6 மாதம் டைம் இருக்குல்ல, எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் அக்காவுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ரேவதியும் நம்ம ரோஹிணியை கூப்பிட்டு என்னக்கா உனக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரியுமா, எதுக்கு வந்து தேவையில்லாமல் யார் கார்த்தி அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரோஹிணியும் அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் கவனித்து நம்ம மயில் வாகனமும் ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு சகலைகிட்ட இப்போவே இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதான்னு நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சகலை, இங்கே வந்து ரேவதி அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் தான் வந்து அந்த ராஜசேதுபதி ஐயாவோட பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சுட்டு அதனால தான் சாமுடிச்சுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் சரி விடுங்க, எதுவாக இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரிய வரதானே போகுது, அதனால் இப்போ தெரிஞ்சதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் சரி கூடிய சீக்கிரமாக எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு அவங்க வந்து ரேவதி உங்கள் கூட சேர்ந்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஆதரவாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம ரேவதிக்கு ஒவ்வொரு ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. நிஜமான கார்த்தி இவங்க கிடையாது, அம்மா வந்து இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு தப்பு இங்கே நடந்துகிட்டே இருக்குது, நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒவ்வொரு ஒரு விஷயங்களையும் யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீ ஏற்கனவே என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ரேவதி ஒரு கட்டத்தில் பழைய ஞாபகங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்குது. சரி இவங்களை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அடிக்கடி வந்து இந்த கார்த்தியோட ஞாபகங்கள் நமக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ராஜராஜனும் நம்ம மயில் வாகனத்திட்ட வந்து என்ன மாப்பிள்ளை இப்படி ஒரு காரியம் ஆகும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் ரேவதிக்கும் கார்த்திக்கும் நடந்த மேரேஜை பற்றி ரேவதிக்கு ஞாபகம் வந்துடுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டுனா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுமே, அத்தை வந்து அதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த அவங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க. இந்த மேரேஜ் மட்டும் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்தி சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு கார்த்தி யாரு அப்படிங்கிற ஒரு உண்மை மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் தன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஃபோட்டோ எல்லாம் பார்க்கும்போது கூடிய சீக்கிரமாக தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.